Hello all, this is Savik. Welcome to Champions of Pollachi Game Plan, The Player Analysis. டைட்டிலே தெரியுது நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு. சீசன் 3யோட ஆக்ஷன் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. 10 டீம் அவங்களுடைய 15 மெம்பர் ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்குவாட் பிக் பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்களுடைய கேம் பிளான் என்னவா இருக்கும், அண்ட் கீ பிளேயர்ஸாக யாரார் இருப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இந்த எபிசோட். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீம் வந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 4 ரிட்டன்ஷனோட இந்த சீசன் 3 ஆக்ஷனுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களோட முதல் ரிட்டன்ஷன் வந்து அவங்களோட பிரைம் பவுலர் ரியாஸ் கான் 10,000 பாயிண்ட்க்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய செகண்ட் ரிட்டன்ஷன் தயானந்தம், அவங்களோட கேப்டன் 7,500 பாயிண்ட்க்கு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட தேர்ட் ரிட்டன்ஷன் தௌலத் பாட்ஷா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் 5,000 பாயிண்ட்க்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட லாஸ்ட் ரிட்டன்ஷன் வந்து ஜான் பாட்ஷா 2,500 பாயிண்ட்க்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 11 ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு தான் சீசன் 3 ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பேலன்சிங்கான யூனிட் எடுத்திருக்காங்க. போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்சிங்கான நல்ல சைடாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய பிளேயர் ஸ்குவாட் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஸோ டாக்கிங் அபவுட் தேர் கீ பிளேயர்ஸ் along with their 4 retention, சிகாப்தீன், ஜெயபிரகாஷ் அண்ட் சதீஷ்குமார், சுஜாப் முகமது, இவங்க 4 பேர் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எதனால் சொல்கிறோம்னா, சிகாப்தீன் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர், லீக் பிளேயர் கேட்டகரியில் வருவார். ஸோ வித் த பேட் அண்ட் வித் த பால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அண்ட் ஜெயபிரகாஷ் பொள்ளாச்சி லோக்கல் டேலண்ட், ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கூட, பார்ட் டைம் பவுலர், டாப் ஆர்டரில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அண்ட் சதீஷ்குமார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் சொல்லலாம். அவர் மிட் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கு அண்ட் மிட் அண்ட் டெத் ஓவர்ஸில் ஓவர்ஸ் போடுறதுக்கு அண்ட் டெத் ஓவர்ஸில் பேட்டிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் சுஜாப் முகமது ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருப்பாருன்னு நம்புறேன். ஸோ இந்த T20 ஃபார்மேட்டில் வந்து பேட்ஸ்மேன் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி ஆட முடியாது, கண்டிப்பாக ரன்ஸ் போயே ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆடும்போது பேட்ஸ்மேன் ரன்ஸுக்கு புஷ் பண்ணும்போது சுஜாப் முகமது மாதிரி பவுலர் சொல்ல வந்தாங்கன்னா விக்கெட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். அண்ட் சீசன் 3க்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஒரு சில புது பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. லைக் சதீஷ் ஆர் அண்ட் ராஜேஷ் குமார், ஜெயராம், இவங்கெல்லாம் அவங்க நியூ பிக்காக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜெயபிரகாஷ் கூட இவங்க இந்த சீசன் தான் பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன் அவர் ராயல்ஸில் ஆடினாரு. அவங்களுடைய லைனப் பற்றி பார்க்கும்போது இது முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அவங்களுடைய டாப் ஆர்டர் வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரி போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். லைக் ஜெயராம் அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தௌலத் பாட்ஷா. அண்ட் அவங்களோட நம்பர் 3, நம்பர் 4 அதில் வந்து விக்னேஷ் பி, தயானந்தம் கேப்டன் அண்ட் ஜெயபிரகாஷ், இந்த 3 பேர் தான் அது ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸும் நல்லா செட்டாக இருக்குது. சிகாப்தீன், ஜான் பாட்ஷா அண்ட் ரியாஸ் கான். ஏன்னா ரியாஸ் கான்ல இருந்து தான் அவங்களுடைய லோவர் மிடில் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அவங்களுடைய லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து ரியாஸ் கான் அண்ட் முபாரக் நல்லா ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இஃப் இன் கேஸ் ஒரு குயிக் விக்கெட்ஸ் போகும்போதோ இல்லாட்டி ஒரு கொலாப்ஸ் நடக்கும்போதோ அந்த இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு விக்னேஷ் பி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு, அலாங் வித் சிகாப்தீன். ஸோ இவங்களோட டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல டீசென்டான டோட்டல் போடும்போது இவங்களோட டெத் ஓவர்ஸ்ல ஃபினிஷ் பண்றதுக்கு, ஐ மீன் பேட்டிங் இந்த ஃபினிஷ் பண்றதுக்கு முபாரக் அண்ட் ரியாஸ் கான் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. நல்லா ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஒரு குயிக் ரன்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு இந்த 2 பேட்டர்ஸ் கிட்டையும். ஸோ ஓவராலா இவங்களுடைய பேட்டிங் யூனிட் வச்சு பார்க்கும்போது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கண்டிஷன் ஒரு 130+ ஸ்கோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இருக்கு. செகண்ட் பேட்டிங், ஸோ ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது இவங்க ஸ்குவாட் எப்படின்னா ஓப்பனிங் சேம் தான். ஜெயராம் அண்ட் தௌலத் ஆர்டர்ல ஸ்லைட் டிஃபரெண்ட் இருந்தாலும் இருக்கலாம். லைக் ரியாஸ் கான் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வருவார். ஸோ நான் எதனால அப்படி சொல்றேன்னா, ப்ரீவியஸாக அவங்க ஆடின மேட்சஸ்ல எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு சில மேட்சஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க.
லைக் ஒரு கொலாப்ஸ் நடந்தாலோ இது நடந்தாலோ விக்னேஷ் பி மேலே வருவார். அவர் வந்து ஸ்டடியாக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போவார். இடையில கொஞ்சம் ரன் வர பட்சத்தில் ரியாஸ் கான் இறக்கி விட்டு ஒரு குயிக் ரன்ஸ் தேடுவாங்க. டாக்கிங் அபவுட் தேர் பவுலிங், ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து ரியாஸ் கான் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அலாங் வித் ஹிஸ் கேப்டன் தயானந்தம். ஸோ மேபி தயானந்தம் ஆர் துரை ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 2 ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 6 வந்து இவங்க 3 பேர் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ மிட் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கு லைக் 7 to 14 வந்து பவுல் பண்றதுக்கு சான் பாஷா, ஜெயபிரகாஷ் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சதீஷ்குமார் அண்ட் சிகாப்தீன் இங்க ஒரு நல்ல ஆப்ஷனா சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஐ மீன் இந்த சிகாப்தீன், சதீஷ்குமார் இவங்களுக்கெல்லாம் ஒரு வார்ம் அப் டெலிவரி மாதிரி இந்த 7 to வார்ம் அப் ஓவர் மாதிரி 7 to 14ல ஒரு 1 or 2 hours கொடுத்துட்டு அவங்கள டெத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேபி என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ரியாஸ் கான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 2 hours மட்டும் போடுவாரு, கடைசி ஸ்பெல்ல வந்து ஐ மீன் டெத் ஓவர்ஸ்ல வந்து 2 hour போடுவாருன்னு எதிர்பார்க்கலாம், அலாங் வித் சிகாப்தீன் அண்ட் சதீஷ்குமார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷனா சுஜாப் முகமது இவங்க யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர் தான். பட் அட் த சேம் டைம் ரன்ஸ் லீக் பண்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ இவங்களோட மெயின் பவுலிங் யூனிட் ரியாஸ் கானை சுத்தி தான் அமைய போகுது. ரியாஸ் கான், சிகாப்தீன், சதீஷ்குமார் அண்ட் சுஜாப் முகமது, சான் பாச்சா, விக்னேஷ் பி, ஜெயபிரகாஷ் 4 ஸ்பின் ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. ஸோ இதுல விக்னேஷ் பி அண்ட் ஜெயபிரகாஷ் வந்து அவங்களோட மெயின் ரோல் வந்து பேட்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு பார்ட் டைம் பவுலரை தான் யூஸ் பண்ணுவாருன்னு நம்பலாம் அவங்க கேப்டன் தயானந்தம். ஸோ இதுல மெயின் ஸ்பின்னர்ஸா துரை அண்ட் சுஜாப் முகமது ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி 2 பேரும் 2 பேத்துக்குமே சேம் டைம்ல 11ஸ்ல இடம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது வந்து என்னுடைய கணிப்பு தான். ஸோ எதர் தே கேன் கோ வித் துரை ஆர் சுஜாப் முகமது. ஏன்னா அவங்களுடைய லீக் மேட்சஸ் ஃபுல்லாவே கோட்டாம்பட்டி அண்ட் இந்த 3 கிரவுண்ட்லயுமே ஸ்பிளிட் பண்ணி ஆடுறாங்க. லைக் நம்ம டோர்னமெண்ட் வந்து கோட்டாம்பட்டி, எஸ்ஆர்சிசி அண்ட் எம்எஸ்சி ஓவல் 3 கிரவுண்ட்ல நடக்குது. 3 கிரவுண்ட்லயுமே அவங்க பிளே பண்றாங்க. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ்க்குமே ஏத்தாப்படி பவுலிங் லைனப் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஒரு பேலன்சிங்கான ஸ்குவாடா தான் இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சீசன் 3ல. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.